அப்புறம் திருஞானம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அம்மாவோடது தான் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது அடையாளம். அம்மா 2 பதிகம் பண்ணாங்க. ஒன்று நட்டபாடம் பண்ணு, இன்னொன்று இந்தரம் பண்ணு. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? அம்மா நட்டபாடம் பண்ண பாடினாங்க. தன்னுடைய முதல் பதிகத்தை நட்டபாடம் பண்ணி சுந்தரர் என்ன பண்ணார்? இவர் நட்டபாடம் பண்ணி எடுத்துக்கிட்டார், நாம் இந்தரத்தை எடுத்துக்கலாம். இந்த அம்மையார் பாடின இந்தரத்து பதியத்தை எடுத்து அவர் பித்தாத்துறை சொல்லி அவர் பண்ணார். அப்போ 63 நாயன்மாரில் இந்த இன்னும் சொல்ல போனால் 60 நாயன்மாரில் இந்த 2 நாயன்மாரும் செய்த சர்வீஸ், இந்த 2 பெண் நாயன்மார் செய்த சர்வீஸ் 58 நாயன்மார்கள் செய்த சர்வீஸுக்கு சமானம் இந்த 2 பெண் நாயன்மார் செய்த சர்வீஸ். அதனால அம்மையாருக்கு இந்த பெருமை. ஒருத்தர் என்ன கேட்டார், திருமணம் பண்ணும் பொழுது ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதாவது வயசு சமானமாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கல்யாணம் பண்ணும்போது பக்குவம் சமானமாக இருக்கணும். அதனால் 21 வயசு பையனுக்கு இருக்கிற பக்குவம் 18 வயசு பொண்ணுக்கே வந்துடும். அதனால் பக்குவம் சமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு 18 21 பையன்களை பொறுப்பெல்லாம் 18 வயசுலேயே வந்துடும். அதனால இங்கே மகளிர் திருக்கூட்டத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி. எங்கேயும் சைவத்தை வளர்க்கிறது மகளிர் திருக்கூட்டம் தான் அப்படின்னு எனக்கு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியை நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு உதவியை கேட்குறேன். ஒரு உதவி. என்ன உதவி அப்படின்னா, தயவுசெய்து ஒரு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்று ஆஃப் பண்ணிட்டேன், இல்லை வைப்ரேஷன் மோட்லையாவது போனீங்க, யார் இப்போ ஃபோன் பண்ணாங்கிறது தெரியும். அதனால் நீ ஆஃப் பண்ணி வைக்கிறது அவசியமும் இல்லை. அது சத்தம் போடாமல் இருந்தால் சரி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்கப்பட முடியாத அங்கமாக போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு பல்ல தைக்கிறோமோ இல்லையோ, செல்ல தேய்க்க ஆரம்பிச்சேன். அதனால